எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் முட்டை பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை பிரியாணி வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், நல்ல மசாலாவோட காரசாரமாக சூப்பராக இருக்கும். உடச்சி விட்ட இந்த முட்டை பிரியாணி குக்கரில் நல்லா வரையாக சூப்பராக வரும். இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்குறது முறை மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இஞ்சி பூண்டு விழுது நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்க போகிறேன். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா நல்லாயிருக்கும். அதில் நான் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இப்போ இது மூணுத்தையும் நல்லா மையாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ குக்கரில் நான் எண்ணெய் சேர்க்குறேன். எல்லா அளவும் டிஸ்கிரிப்ஷன் பாரில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் நெய் சேர்க்குறேன். நெய் ரொம்ப முக்கியம், ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல் பாசி இதெல்லாமே சேர்த்துக்கிறேன். அடுத்தது சோம்பு சேர்த்துக்கிறேன். முட்டை பிரியாணியில் சோம்பு சூப்பரான ஒரு அடிஷன். அதுக்கப்புறம் அரைச்சோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு சில்லி பவுடர், அந்த விழுதை எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன். ஸோ இதை ஒரு 5 நிமிஷமாவது நம்ம நல்லா குக் பண்ண விடணுங்க. கலரி நல்லா குக் பண்ண விடணும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் வெங்காயம் விழுது சேர்த்துக்கிறேன். ஆமாம், விழுதாக சேர்க்கும் போது பிரியாணியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணோம். தீதுன்னா லைட்டாக வாட்டர் சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் தக்காளி விழுத சேர்க்க போகிறேன். அடுத்தது கொத்தமல்லி சேர்க்குறேன். இதில் புதினாவும் சேர்த்துக்கோங்க. எனக்கு அதை தீந்து போனனால சேர்க்கல. அப்புறம் மஞ்சள் சேர்க்குறேன், கரம் மசாலா சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலரிட்டு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ண விட்டுடணும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. தக்காளி சூப்பராக மசாலாவோட குக் ஆகிடுச்சு. ஸோ 5 மினிட்ஸ் கண்டிப்பாக குக் பண்ண விட்டுருங்க. அடுத்தது தயிர் சேர்க்குறேன். புளிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம் பிரியாணியில். ஸோ தயிர் சேர்த்துட்டு இதை இன்னும் ஒரு ஃபர்தர் 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ண போகிறேன். இந்த 5 மினிட்ஸ் ரொம்ப முக்கியம். நல்லா குக்காகி எந்த பச்சை வாசனை இல்லாமல் சூப்பராக இருக்கும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்க்குறேன் அரிசி வேகிறதுக்கு. தண்ணி சேர்த்தப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். உப்பு கொஞ்சம் உரைப்பாக இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொதி விடணும். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். பாஸ்மதி அரிசி நான் 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முட்டை சேர்க்க ஆரம்பிக்க போகிறோம். முட்டை உடச்சி விட்ட முட்டை பிரியாணி. ஸோ அதனால் முட்டையை உடச்சி விட்டு நான் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம கலரெல்லாம் கூடாது. ஜஸ்ட் அப்படியே கொத்தமல்லி மேலே தூவிட்டு நான் அப்படியே குக்கரை க்ளோஸ் பண்ணிட போகிறேன். இது பார்த்திங்கன்னா நான் 2 விசிலுக்கு வைக்க போகிறேன். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல, செம்மையாக டெலிஷியஸாக இருக்கும். இந்த முட்டை பிரியாணி வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு எப்பவுமே செஞ்ச பிரியாணி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா வரையாக வந்திருக்கு பாருங்கள் ரைஸு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.